ஹாய் அண்ட் ஹலோ குட் ஈவினிங் டு ஹால். சுட சுட டீயோட இன்றைக்கி ஈவினிங் அண்ட் நைட் vlog பார்த்துடலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஒன்றும் நான் புதுசாக செய்கிறதில்ல. ஆஸ் யூஷுவல் டெய்லி என்ன செய்கிறேனோ அதே தான் நான் இன்றைக்கி vlog போட்டிருக்கேன். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? இப்போ தான் மல்லிப்பூக்கு சீசன். எந்த செடியாக இருக்கட்டும் நம்ம எதுவுமே பண்ணலைனாலும் அந்தந்த சீசனுக்கு அது விளைஞ்சிருங்க. ஆனால் நான் எதுவும் பண்ண முடியல. தண்ணி ஊற்றுனதுனால எனக்கு இவ்வளோ மல்லிப்பூ கிடச்சிருக்கு ஒரு செடியில். டெய்லியுமே இதே மாதிரி கிடச்சிடும். அப்புறம் இது அடுக்கு மல்லி, இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் அறுவடை ஆகி வந்துடுச்சு. ஆனாலும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஒரு 5-6 பூ வச்சுருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, இதோட மனம் அல்ட்டியாக இருக்கும். அப்புறமா இது 10 அடுக்கு மல்லி. இவங்க எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் மழை வந்தால் தான் நான் பூவே வைப்பேன்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் இதோட காம்பே அவ்வளோதான். இந்த காம்போடு கிள்ளி வச்சாதான் நம்ம பூ கட்டுறதுக்கு அழகாக வரும். இப்போ ஈவினிங் சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன ஒன்றுத்தையும் காணும், மசாலா போட்டு வதக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. சடனாக பூரி செய்யணும்னு தோணுச்சு. வீட்டில் 3 முட்டை இருந்தது. அதே வச்சு நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை உடச்சி ஊற்றி இன்றைக்கி முட்டை குழம்பு செய்ய போகிறேன். இதை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி செய்கிறேன். எப்போவுமே முட்டையை அவிச்சு செய்வோம், ஆனால் இந்த முறை அவிக்காமல் நான் உடச்சி ஊற்றி செய்கிறேன். இதோட டேஸ்ட்டும் சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்டியாக தான் இருந்தது. வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய் இந்த 4 மட்டும் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அப்புறம் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா மீடியமாக அரைச்சி எடுத்து அது ஒரு வானலில் 2 குழிக்கரண்டி எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கிண்டி அதுக்கப்புறமா பச்சை வாசனை போனதும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு முட்டையை உடச்சி ஊற்றி இறக்குனா முட்டை குழம்பு ரெடி. அடுத்து பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இருந்தேன் நான் ஆல்ரெடி. இன்றைக்கி நான் மைதாவில் செய்யலை, வீட்டில் ஹோம்மேடாக அரைச்ச கோதுமை மாவு இருந்தது. அதை வச்சே இன்றைக்கி பூரி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பூரி செஞ்சுட்டே இருக்கிறபோது அம்மா வீடியோ காலில் வந்ததுனால என்னால் ஒழுங்காக காட்ட முடியல. அப்புறம் இந்த மாதிரி தான் புஃப்னு நல்லா பூரி செஞ்சுட்டேன். தக்காளி சாதம்னா எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு என் உரகத்தி கொஞ்சம் எடுத்துகிட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வீடியோவில் காட்ட மறந்துட்டு ஆல்ரெடி ஒரு ரவுண்டு சாப்பிட்டேங்க. உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக அதுக்கப்புறமா நான் தனியாக போட்டு காட்டிகிட்ருக்கேன். உடச்சி ஊற்றினாலும் குலைய மாட்டேங்கிற முட்டையை கொஞ்சம் எடுத்து வச்சு அது கூட பூரியை தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க. சும்மா சொல்லக்கூடாது, உண்மையாகவே டேஸ்ட்டாக தாங்க இருந்தது. இது மட்டுமா, இங்கே இருக்காங்க பாருங்கள் தக்காளி சாதம் நம்ம ஆள். அது என்னன்னு தெரியலங்க, சோறு கலராக இருந்தாலே அப்படி என்னோடய மைண்டு அதை ஒரு வாய் அள்ளி வாயில் போடு அப்படின்னு சொல்லிடுதுங்க. இதை ஏன் என் ஓரகத்தி செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி கிவிங் ஷேரிங் எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது ஒன்றா இருக்கிற ஓரகத்திங்களுக்கு தாங்க தெரியும். சாப்பிட்ட கையிலே பாய் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.